வணக்கம் வீர தியாகி முத்துக்குமாருக்கு வீர வணக்கம். ஈழத் தமிழர்களுக்காக தனது உடலை தியாகம் செய்து கொண்ட முத்துக்குமார் அவர்களின் சிலைக்கு அஞ்சலி செலுத்தி மரியாதை செய்தார் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு வைகோ. நடிகர் சத்யராஜ் பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார். சுதந்திர தமிழீழம் மலர்வதற்காக உலகம் இதுவரை கண்டும் கேட்டிராத வீர சாகச யுத்தத்தை 7 அணு ஆயுத வல்லரசுகளை எதிர்த்து தேசிய தலைவர் தமிழர்கள் சரித்திரத்தில் அழியாத புகழ் குன்றமாக திகழ்கிற ஆருயிர் தம்பி பிரபாகரன் அவர்களினுடைய உணர்வுகளை நெஞ்சில் ஏந்தியவாறு தீ பரவட்டும், உணர்ச்சி தீ பரவட்டும், தன்மான உணர்வு தீ பரவட்டும், தமிழீழ விடுதலைக்காக அது கால கடை தீ என எழட்டும் என்று முடிவெடுத்து இரவெல்லாம் விதியே விதியே என் செய்ய நினைத்தாயோ என் தமிழச்சாதியே என்று தொடங்கி 3.5 பக்கத்துக்கு ஒரு மரண சாசனத்தை எழுதி வைத்துவிட்டு நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த தங்கையிடம் நான் தொலைதூரம் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சாஸ்திரி பவனத்துக்குள்ளே நுழைந்து ஜனவரி 29ஆம் தேதி பகலில் தன் உடம்பிலே பெட்ரோலை ஊற்றி நெருப்பு வைத்துக் கொண்டு மரண சாசனத்தை பருகிலே போட்டுவிட்டு நான் மடிந்த பிறகு என்னை உயிராயுதமாக கொள்ளுங்கள், மாணவர்களே, வளரும் இளம் தலைமுறையினரே, நீங்கள் முன்னெடுத்து செல்லுங்கள் என்று ஒரு பிரகடனம் செய்துவிட்டு போனாரே. அந்த கீர்த்திக்கு உரிய உத்தம தியாகி முத்துக்குமாருக்கு ஆண்டுதோறும் அந்த நாளிலே நினைவஞ்சலி புகழஞ்சலி இந்த இடத்திலே செய்வதற்கு உயிர் சகோதரர் இயக்குனர் புகழேந்தி தங்கராசு அவர்களும் மற்றவர்களும் அதை ஏற்பாடு செய்து வருகிறார்கள். ஒரு நினைவு தூண், முத்துக்குமார் நினைவு தூண் அவரது திருவுருவம் சிலையிலே பொறிக்கப்பட்டு அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். மாண்புமிகு தமிழக முதல்வர் மாண்புமிகு சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்களிடம் இந்த கோரிக்கையை சொல்லி அவர்கள் தேர்ந்தெடுக்கிற இடத்திலே ஒரு அனுமதி வேண்டும் என்று கேட்கவும் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். ஈழ சமர் முடியவில்லை, அது புதிய பரிமாணத்தில் உருவாகும், புதிய வடிவம் எடுக்கும். பொதுஜன வாக்கெடுப்பு, தமிழீழத்திற்கான ரெஃபரண்டம், பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும் போது உலகம் பூராவில் இருக்கக்கூடிய புலம்பெயர் வாழ் ஈழத்தமிழர்கள் அந்தந்த நாடுகளிலே ஐநா மன்றம் அமைத்து தருகிற வாக்குச்சாவடிகளிலே தங்களுடைய வாக்கை பதிவு செய்து அதன் அடிப்படையில் நிச்சயமாக சுதந்திர தமிழீழத்திற்கான பிரகடனமாக அமைந்து உலக நாடுகள் மன்றத்தின் முன்பு நியூயார்க்கில் தமிழீழ சுதந்திர கொடி பறக்கின்ற அந்த நாள் வரவேண்டும். தமிழர்களினுடைய தியாக வரலாறு தரணியெங்கும் வாழும் அனைத்து மக்களுக்கும் தெரிய வேண்டும் என்ற உணர்வோடு இன்றைய தினமும் பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் உணர்ச்சி தமிழர் என் எழுச்சிமிகு சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களும் அவர்களது சகாக்களும் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே வர இருக்கிறார்கள். சுதந்திர தமிழீழ ஒன்றே எங்களுடைய இலக்கு, எங்கள் இயக்கம், எங்களுடைய பேரவா. அது நிறைவேறுகிற வரையில் இந்த தியாக தீபங்களை மனதிலே நிறுத்தியிருக்கக்கூடிய அனைவரும் அதில் உறுதியெடுத்துக் கொள்வோம் என்பதை நான் இங்கே மீண்டும் வலியுறுத்துகிறேன். தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக செய்தியாளர் எம் யாசர் அலி, ஒளிப்பதிவாளர் கே ராஜேஷ். Tamil Nadu Today Magazine Awards. For more updates, follow Tamil Nadu Today website.